வணக்கம். வரலாறு என்ற முதல் கேள்வி. அறிவு மலர்ச்சி காலம் என அழைக்கப்படுவது எது? எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா கிமு 6ஆம் நூற்றாண்டு. ஏன் அதை சொல்கிறோம்னா 6ஆம் நூற்றாண்டில் என்ன ஆகுதுன்னா இந்த வைதிக வேத மதத்தை ரொம்ப சடங்குகள் மிக்கதாக இருந்தது. அப்போ அதில் உள்ள அந்த குறைபாடுகளை நீக்குவதற்காக என்னது புது பொலிவாக சமண மதமும் புத்த மதமும் இந்தியாவில் இதாயிடுச்சு. அதனால இதை அறிவு மலர்ச்சி காலம் என்று அழைக்கிறோம். அதே போல் வேர்ல்டுலேயும் பார்த்தீங்கன்னா சீனாவில் கான்ஃபியூசியஸ் மதம் மற்றும் பாரசீகத்தில் ஜெரால்டியர் மதம், இந்த மதங்களும் தோன்றுகிறது. அப்போ இந்த கிமு 6ஆம் நூற்றாண்டை இந்தியா வரலாற்றில் அறிவு மலர்ச்சி காலம் என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்து 2வது கேள்வி. இந்தியாவின் டேஷ் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியின் அடையாள சின்னமாக 6ஆம் நூற்றாண்டு விளங்குகிறது. கிமு 6ஆம் நூற்றாண்டு அறிவு மலர்ச்சி காலமாக விளங்குகிறது மற்றும் ஆன்மீக வளர்ச்சி காலமாகவும் விளங்குகிறது. ஏன்னா அந்த ஆன்மீகம் மற்றும் அறிவு வளர்ச்சினால மக்கள் இந்த சடங்கு இந்த முறைகளை எல்லாம் இது பண்ணி ஒரு நேர்கோட்டான புது கோட்பாடுகளை மக்கள் ஏற்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆன்மீக வளர்ச்சியும் அந்த காலத்தில் வளர்ச்சி அடைந்தது, அறிவும் வளர்ச்சி அடைந்தது. 3வது கேள்வி. வரலாற்று அறிஞர் இந்த 6ஆம் நூற்றாண்டு காலத்தை நட்சத்திரங்களின் மழை என்று பொருத்தமாக வர்ணிக்கிறார். நட்சத்திரங்களின் மழை என்று வர்ணித்த வரலாற்று அறிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் டூரண்ட் என்பவர் தான் நட்சத்திரங்களின் மழை என்று குறிப்பிடுகிறார். எந்த நூற்றாண்டு அவர் நட்சத்திரங்களின் மழை என்று குறிப்பிடுகிறார்னு கேட்டால் கிமு 6ஆம் நூற்றாண்டு. ஏன் அந்த நேரத்தில் அந்த சமய சடங்கு கோட்பாடுகளுக்கு எதிராக புத்த மற்றும் சமண மதம் தோன்றியது, அறிவு மற்றும் ஆன்மீக வளர்ச்சி ஏற்பட்டது. அதற்காக யார் சொன்னார்னா அந்த வரலாற்று அறிஞர் வில் டூரண்ட் என்பவர் சொல்கிறார். அடுத்து 4வது கேள்வி. அறிவு மலர்ச்சிக்கும் மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் இந்த சமண பௌத்த ஆகியவை தோன்றியதற்குமான காரணங்கள் என்ன? இந்த சமண பௌத்த மதங்கள் ஒரு மேம்பாடு அடைவதற்கும் தோன்றி வளர்வதற்குமான காரணம் என்னன்னா சிக்கலான சடங்குகளும் வேள்விகளும். கரெக்டாக அந்த வேத மதத்தில் வைதிக வேத மதத்தில் நிறைய சடங்குகளும் வேள்விகளும் தோன்றியன அந்த குலம் வாரிசு இந்த வழியாக. அப்புறம் அதிக செலவு மிக்க வேள்வி சடங்குகள், இதை சாதாரண மக்களால் இந்த செலவை ஏற்றுக்க முடியவில்லை. மூட நம்பிக்கைகள் நிறைய காணப்பட்டன. உபநிடதம் இருந்துச்சு, அது மிக ஒரு நுட்பமானது. ஆனால் அந்த உபநிடத தத்துவங்களை இந்த சாதாரண மக்களால் புரிந்து கொள்ள இயலவில்லை. அதை கற்றுக்கணும் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி அமைச்சுக்கினாங்க. அப்புறம் அடிமை முறை, ஜாதிய முறை மற்றும் பாலியல் பாகுபாடுனா ஏற்கனவே பார்த்தோம். பின்வேத காலத்தில் பெண்களுடைய அந்த பவர் என்ன ஆயிடுச்சு, ஆண்களுக்கு நிகரான அந்த இது கம்மியாயிடுச்சு. ஜாதி முறை, வர்ணம், பிராமணம், அப்புறம் சத்திரியர், வைசியர், சூத்திரர் அப்படின்ற பிரிவு மற்றும் அடிமை முறையெல்லாம் காணப்பட்டது. இதனால தான் சமணம் மற்றும் பௌத்த சமயங்கள் தோன்ற காரணமாயின. அடுத்தது 5வது கேள்வி. சமணம் டேஷ் தீர்த்தங்கரர்களை மையமாக கொண்டது. எத்தனை தீர்த்தங்கரர் இருந்தாங்க சமண மதத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 24 தீர்த்தங்கரர்கள் இருந்தாங்க. அதில் கடைசி தீர்த்தங்கரர் தான் மகாவீரர். 23வது தீர்த்தங்கரர் பார்சவநாதர். முதல் தீர்த்தங்கரர் யாருன்னு கேட்டால் அவர் ரிஷப தேவர். அடுத்த 6வது கேள்வி. பல்வேறு காலங்களில் மதம் தொடர்பான உண்மைகளை போதித்தோர் யார்? பல்வேறு காலங்களிலும் மதம் தொடர்பான உண்மைகளை போதித்தோர் தீர்த்தங்கரர்கள். அப்போ மகாவீரருக்கு முன்னாடியே 23 தீர்த்தங்கரர்கள் இருந்தாங்க. கிமு 6ஆம் நூற்றாண்டு வரும்போது தான் யார் மகாவீரர் இருந்தார். அவர் தான் கடைசி தீர்த்தங்கரர். அப்போ கிமு 6ஆம் நூற்றாண்டு மட்டும் இல்லை, அதற்கு முந்தைய 7, 8ஆம் நூற்றாண்டுல இருந்தும் பல்வேறு காலங்கள்லயும் என்ன பண்ணாங்க, அவங்க உண்மைகளை, மதம் தொடர்பான உண்மைகளை போதித்து வந்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் தீர்த்தங்கரர்கள். அடுத்து 7வது. முதல் தீர்த்தங்கரர் யார்? இந்த முதல் தீர்த்தங்கரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபர் அல்லது ரிஷபதேவர் என்று அழைக்கப்படுபவர். இதில் கடைசி தீர்த்தங்கரர் யாருன்னு கேட்டீங்கன்னா மகாவீரர். 8வது கேள்வி. கிமு அல்லது பொது ஆண்டிற்கு முன் 6ஆம் நூற்றாண்டில் டேஷ் வழிகாட்டுதலின்படி சமணம் முக்கியத்துவம் பெற்றது. அதான் சொல்றேன், அதுக்கு முன்னாடியில இருந்தே இருக்கிறாங்க தீர்த்தங்கரர். ஆனால் முக்கியத்துவம் பெற்றது எப்போதுன்னு பார்த்தீங்கன்னா கடைசி தீர்த்தங்கரான 24வது தீர்த்தங்கரான மகாவீர் காலத்துல இருந்து தான் சமண மதம் முக்கியத்துவம் பெற்றது. 9வது கேள்வி. சமணம் ஜெயின் என்னும் சொல் ஜினா என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். அப்போ அது எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் என்ற சொல்லிலிருந்து தான் ஜெயின் மதம், இங்கிலீஷில் ஜெயின்னுவாங்க, ஜினான்னுவாங்க. ஜினா என்ற சொல்லிலிருந்து தான் இந்த ஜெயின் என்ற மதம் தோன்றியது. அதை தமிழில் என்னன்னு சொல்கிறோம்னா சமணம் என்று அழைக்கிறோம். இது எந்த மொழி சொல்? சமணம் என்பது பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழி சொல்.
அதே நேரத்தில் குருகுலம், குருனா ஆசிரியர், குலம்னா அந்த குடும்பம், வீடு என்று பொருள். அதுவும் வந்து சமஸ்கிருத மொழி சொல்லாகும். அடுத்த 10வது கேள்வி, சமணம் என்ற சொல்லின் பொருள் என்ன? சமணம் என்ற சொல்லோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னையும் வெளி உலகத்தையும் வெல்வதாகும். ஒரு முனிவர் எப்படி இருப்பாங்க? தன்னையும் இந்த உலகத்தையும் வெல்வது, ஒரு ஆன்மீக நோக்கத்தில். அதுதான் வந்து சமணம் என்ற சொல்லின் பொருள். இதை நாம ஞாபகம் வச்சுக்கிறோம். சமணம் என்ற சொல்லின் பொருள் தன்னையும் வெளி உலகத்தையும் வெல்வது. சமஸ்கிருதம், சமணம் என்பது என்ன மொழி சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, சமஸ்கிருத மொழி சொல். ஜினா என்ற சொல்லிலிருந்து உருவானது. ஜெயின், அதை வந்து தமிழ்ல சமணம் என்று அழைக்கிறோம். 11வது கேள்வி, மகாவீரர் என்றால் என்ன? மகாவீரர் என்பதற்கு தலை சிறந்த வீரர் என்று பொருள். மகாவீரர், அதிலே தெரியுது, மகானா பெரிய, தலை சிறந்த. இப்போ வர்தமானர், அவருடைய பேர் வந்து வர்தமானர். வர்தமானர் என்பதற்கு என்ன பொருள் பார்த்தீங்கன்னா, செழிப்பு. மகாவீரர்னா தலை சிறந்த வீரர், வர்தமானர்னா செழிப்பு. இதோட மீனிங்கா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். 12வது கேள்வி, மகாவீரர் டேஷை சார்ந்தவர். அவர் வந்து எந்த இதை சார்ந்தவர்? பிராமணர், சத்திரியரா, சூத்திரரா, வைசியரா? சத்திரியர். சத்திரியர் என்பவர்கள் யாருன்னா, அவங்க வந்து அரசர் குலத்தை சார்ந்தவர்கள். அவங்க வந்து போர் புரியும் தொழிலை செய்பவர்கள். மகாவீரரும் சரி, புத்தரும் சரி, சத்திரிய குலத்தை சார்ந்தவர்கள். இந்த சத்திரிய குலத்திலிருந்து தான் வந்து அந்த வைதிக வேத மதத்துக்கு எதிராக வந்து ஒரு இது ஆரம்பித்தது. 13வது கேள்வி, மகாவீரர் டேஷாவது வயதில் இளவரசர்னா யாரு? ராஜாவோட புதல்வர் வந்து இளவரசர் என்னும் தகுதியை கைவிட்டு விட்டு துறவரம் மேற்கொண்டார். தீவிரமான தியானத்தை மேற்கொண்டார். எந்த வயதுல அவர் வந்து துறவரம், வீட்டை விட்டு துறவரம் மேற்கொள்ளார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30வது வயதில். 30வது வயது வீட்டை விட்டு துறவரம் மேற்கொள்கிறார். யாரு? மகாவீரர். மகாவீரர் என்பதன் பொருள் வந்து தலை சிறந்த வீரர். அடுத்த 14வது கேள்வி, 12 வருஷம் ஆண்டு காலம் கடுமையான தவத்திற்கு பின்னர் அவர் எல்லையற்ற ஒரு அறிவை அடைந்தார். ஒரு ஞானம், ஒரு அறிவை பெற்றார். இந்த நிலைக்கு டேஷ் என்று பெயர். என்ன பார்த்தீங்கன்னா, கைவல்ய ஞானம் என்று பெயர். கைவல்ய ஞானம் என்று பெயர். அவரோட தியானத்தின் உயர்ந்த நிலைக்கு, எல்லையற்ற அறிவை அடைந்தார். அதற்கு பேர் வந்து கைவல்ய ஞானம். 15வது கேள்வி, டேஷ் பின்பற்றியவர்கள் சமணர் என்று அழைக்கப்பட்டனர். யாரை பின்பற்றவங்க சமணர் என்று அழைக்கப்பட்டாங்க? ஜெயின்ஸ் என்று அழைக்கப்பட்டாங்க. பார்த்தீங்கன்னா, மகாவீரர், அவரை பின்பற்றியவர்கள் தான் வந்து சமணர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அதாவது இங்கிலீஷ்ல ஜெயின். 16வது கேள்வி, மகாவீரரின் இயற்பெயர் என்ன? இந்த மகாவீரரின் இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வர்தமானர். வர்தமான மகாவீரர். வர்தமானர் என்பதற்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பார்த்துருக்கோம், செழிப்பு என்று பொருள். மகாவீரர் என்பதற்கு பொருள் தலை சிறந்த வீரர். 17வது கேள்வி, மகாவீரர் பீகார் மாநிலம் வைசாலிக்கு அருகே உள்ள எந்த இடத்தில் பிறந்தார்? எந்த கிராமம் பார்த்தீங்கன்னா, குந்த கிராமம் என்ற இடத்துல பிறந்தவர் தான் வந்து மகாவீரர். அதே நேரத்தில் புத்தர் எந்த ஊரில் பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, நேபாளத்தில் உள்ள கபிலவஸ்து. அவர் வந்து இந்தியாவில் பிறக்கல, நேபாளத்தில் பிறந்திருக்கிறார். யாரு? புத்தர். 18வது கேள்வி, மகாவீரர் இறந்த இடம் எது? மகாவீரர் இறந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பாவாபுரி. பாவாபுரி என்ற ஊர்ல தான் வந்து மகாவீரர் இறக்குறாரு. பிறந்த இடம் எது? குந்த கிராமம். பீகாருக்கு அருகில் உள்ள, வைசாலிக்கு அருகே உள்ள குந்த கிராமத்துல பிறகுறாரு. பாவபுரி என்ற இடத்துல இறக்குறாரு. அடுத்த 19வது கேள்வி, கூட்டுகளை ஆராய்க. சமணத்தின் தனித்தன்மை வாய்ந்த போதனைகள். இப்பிரபஞ்சத்தை உருவாக்கியவர் கடவுள் என்பதை சமணம் மறுக்கிறது. சரி, அதை வந்து ஏத்துக்கல, மறுக்கிறது. அகிம்சை அல்லது அறவழியே சமணத்தின் அடிப்படை தத்துவம். ஆமா, அகிம்சையும் அறவழியுமே வந்து சமணத்தின் அடிப்படை தத்துவம். சரி. முக்தி அடைவது மற்றும் பிறப்பு இறப்பு மறு பிறப்பு என்னும் சுழற்சியில் இருந்து விடுபடுவது சமணத்தின் இறுதி லட்சியம். சரி, மோட்சம் அடைவதுதான் வந்து அதோட இறுதி லட்சியம். ஓகே. இறுதி தீர்ப்பு என்ற நம்பிக்கையை சமணம் மறுக்கிறது. இறுதி தீர்ப்புனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் சொர்க்கத்துக்கு செல்வது, யார் நரகத்துக்கு செல்வது என்ற நம்பிக்கை கடவுள் தீர்மானிப்பார் என்ற நம்பிக்கை. அதை வந்து கடவுள் தீர்மானிக்கல, நம்மளே தான் தீர்மானிக்கிறோம். அதுதான் வந்து இறுதி தீர்ப்பு. அதை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவருடைய வாழ்வின் நலன் அனைத்தும் அவருடைய கர்ம வினையால் தீர்மானிக்கப்படுகிறது. ஒருத்தன் செய்கிறது நல்லது கெட்டது, அதை பொறுத்து தான் வந்து என்னது வாழ்வின் தரம் வந்து தீர்மானிக்கப்படுகிறது. அதான் வந்து கர்மா என்று அழைக்கப்படுகிறது. அப்போ அனைத்தும் சரியானது. அடுத்த 20வது கேள்வி, இப்பிறவியில் ஒருவர் செய்யும் செயல்களே அவளுடைய இப்பிறவியின் பிற்பகுதி வாழ்க்கையையும் அடுத்த பிறவியில் அவர் வாழப்போகும் வாழ்க்கையும் தீர்மானிக்கிறது என்ற நம்பிக்கை ஆகும். அதற்கு பேர் என்ன? இப்பிறவில ஒரு செய்யும் செயல்களை நல்லது கெட்டது செஞ்சா அதே தான் வந்து அவரோட வாழ்க்கையில திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்மா அல்லது கர்ம வினை என்று பெயர். அதுக்கு என்ன?
ஒருத்தர் செய்கிற பாவம் புண்ணியத்தை பொறுத்து தான் வந்து அவனோட வாழ்க்கை முறை அமையும் என்பதாகும். ஏன்னா நல்ல வெற்றி இதுதான் வந்து இதில் அடங்காது. நன்னம்பிக்கை, நல்லறிவு, நற்செயல் இது மூன்றுமே வந்து திரிரத்னங்கள் அல்லது 3 ரத்தினங்களுள் அடங்கும். இது வந்து சமண மதத்தில் இருக்கிறது தான் வந்து திரிரத்தினம். அடுத்த 2வது கேள்வி, கர்மாவிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் மோட்ச நிலையை அடைவதற்கும் மகாவீரர்கள் அவர்கள் எத்தனை வழியை காட்டினார்? 3 வழியை காட்டினார். அது என்ன 3ன்னு பார்த்தீங்கன்னா, நன்னம்பிக்கை, நல்ல அறிவு, நல்ல செயல். நன்னம்பிக்கை, நல்லறிவு, நல்ல செயல். அடுத்து 3வது கேள்வி, டேஷ் என்பது பிறப்பு மற்றும் இறப்பின் சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுவதாகும். ஒரு மூர்த்தி அடைஞ்சிட்டார், அவ்வளோதான். அது என்ன சொல்லுவாங்கன்னா மோட்சம் என்று அழைப்போம். அதுக்கப்புறம் பிறவியே கிடையாது. கர்மவினை என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்கிறதே வந்து நம்மளுக்கு திரும்ப வரும். நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்களும் வந்து முன்னாடி போன ஜென்மத்தில் செஞ்சதான் வந்து கர்மா அல்லது கர்மவினை என்று அழைக்கப்படும். மோட்சம் என்பது பிறப்பு மற்றும் இறப்பின் சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுதல். அதோட பிறவி என்பதே கிடையாது. அதுதான் வந்து மோட்சம். 4வது கேள்வி, சமணத்தின் நடத்தை விதிகள் என்ன? சமணத்தின் நடத்தை விதிகள் மொத்தம் 5 நடத்தை விதிகள் காணப்படுகின்றன. ஒன்று வந்து அஹிம்சை. அஹிம்சைனா என்னது? எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தக்கூடாது. 2வது சத்தியம். சத்தியம்னா என்ன? உண்மையை மட்டும் பேசுதல். 3 அஸ்தேயம்னா என்னன்னு பார்த்து வச்சுக்கணும். அஸ்தேயம் என்பது திருடாமை. அபரிகிரகம், பணம் பொருள் சொத்துக்கள் மீது ஆசை கொள்ளாமை. அடுத்தது பிரம்மச்சாரியம்னா திருமணம் செய்து கொள்ளாமை. இதில் அஹிம்சை, சத்தியம், பிரம்மச்சாரியம் பற்றி தெரியும். அஸ்தேயம், அபரிகிரகம் அப்படின்றத மட்டும் பார்த்துக்கணும். அஸ்தேயம்னா திருடாமை, அபரிகிரகம்னா பணம் பொருள் மீது ஆசை கொள்ளாமை. இது மொத்தம் 5 நடத்தை விதிகள் தான் சமணத்தின் முக்கிய இதுவாகும். 5வது கேள்வி, மகாவீரரின் தலைமை சீடர் யார்? மகாவீரரோட தலைமை சீடர் யாருன்னா கௌதம சுவாமிகள். மகாவீரரோட போதனைகள் அத்தனையும் தொகுத்தவர் யாருன்னாலும் கௌதம சுவாமிகள். அதுதான் வந்து ஆகம சித்தாந்தம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ மகாவீரரின் தலைமை சீடர் கௌதம சுவாமி. 6வது கேள்வி, மகாவீரரின் போதனைகளை தொகுத்தவர் யார்? யார் தொகுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் வந்து கௌதம சுவாமி. மகாவீரரின் தலைமை சீடரும் கௌதம சுவாமி, மகாவீரரின் போதனைகளை தொகுத்தவரும் கௌதம சுவாமி. அந்த போதனைகளுக்கு பெயர் என்னன்னா ஆகம சித்தாந்தம். அடுத்து 7வது கேள்வி, சமண மதத்தில் எத்தனை பிரிவுகள் இருந்தன? சமண மதத்தில் எத்தனை பிரிவுகள் இருந்தன? 2. ஒன்று திகம்பரர், இன்னொன்று ஸ்வேதம்பரர். அதே மாதிரி புத்த மதத்தில் 2 பிரிவுகள். ஒன்று ஹீனயானம், இன்னொன்று வந்து மகாயானம். 8வது கேள்வி, சமணம் டேஷ் டேஷ் என 2 பிரிவாக பிரிந்தது. ஒன்று திகம்பரர், இன்னொன்று வந்து ஸ்வேதம்பரர். ஹீனயானம் என்பது புத்த மதம், மகாயானம் என்பது புத்த மதத்தின் இன்னொரு பிரிவு. சைவம், வைணவம், இந்து மதம். சைவம் என்பது சிவனை கும்பிட்றவங்க, வைணவம் என்பது விஷ்ணுவை கும்பிட்றவங்க. அடுத்து 9வது கேள்வி, டேஷ் பிரிவை சேர்ந்த சமண துறவிகள் ஆடைகள் அணிவதில்லை. அவர்கள் நிர்வாணமாக வாழ்ந்தனர். அவர்கள் எவ்விதமான உடையையும் வைத்துக்கொள்ள தடை விதிக்கப்பட்டிருந்தது. யாருன்னு பார்த்தீங்கன்னா திகம்பரர்கள். இவங்க வந்து பழமையான போக்குடையவங்க. யாரு? திகம்பரர். 10வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. பெண்கள் நேரடியாக விடுதலை பெறவோ நிர்வாணம் நிலையை அடையவோ முடியாது என்று திகம்பரர் நம்பினர். ஆமாம், பெண்களை வந்து இவங்க வந்து சேர்க்கவே இல்லை. கரெக்ட். ஆண்களைப் போலவே பெண்களும் விடுதலை பெற சமமான தகுதிகளை கொண்டுள்ளனர் என ஸ்வேதம்பரர்கள் நம்பினர். ஆமாம், ஸ்வேதம்பரர்கள் வந்து பெண்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. திகம்பரர்கள் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் தரவில்லை. அப்போ இரண்டுமே வந்து சரியானது. அடுத்த 12வது கேள்வி, வெள்ளை நிற ஆடைகளை அணிகின்றனர். வெள்ளை நிற ஆடைகளை அணிந்தனர். ராஜோ கரணா என்பது கம்பளி நூல்களை கொண்ட சிறிய துடப்பம். இதை வைத்துக் கொண்டார்கள். பிச்சை பாத்திரம், ஒரு புத்தகம் வைத்துக் கொண்டா அனுமதிக்கப்பட்டது. யாருன்னா ஸ்வேதம்பரர்கள். இவங்க வந்து கொஞ்சம் முற்போக்கா இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப பிற்போக்குவாதிகள். யாருன்னா திகம்பரர்கள். அவங்க ஆடையை அணிய மாட்டாங்க. ஸ்வேதம்பரர்கள் வந்து வெள்ளை ஆடைகளை அணிவாங்க. இவங்க கொஞ்சம் ஒரு முற்போக்குத்தனமா இருந்தாங்க. அடுத்து 11வது கேள்வி, ராஜோகரணா என்பது என்ன? இந்த ராஜோகரணா என்பது என்னன்னா கம்பளி நூல்களை கொண்ட சிறிய துடப்பம். இந்த புத்த பிச்சு துறவிங்க கிட்ட ஒரு துடப்பம் மாதிரி இருக்கும். அது என்னன்னா கம்பளி நூல்களை கொண்ட ஒரு சிறிய துடப்பம். அதுக்கு பேர் என்னன்னா ராஜோகரணா. எந்த பிரிவை சார்ந்தவங்க கிட்ட இருக்குன்னா ஸ்வேதம்பர பிரிவை சார்ந்தவங்க கிட்ட தான் இருக்கும் அந்த ராஜோகரணா. அவங்க கிட்ட மேலும் என்ன பிச்சை பாத்திரம் ஒன்று இருக்கும், புத்தகம் ஒன்று இருக்கும், உடையும் இருக்கும். அது வெள்ளை நிற ஆடைகளை அணிந்தாங்க. ஆடை அணியாதவர்கள் வந்து திகம்பரர்கள். அப்போ அந்த கம்பளி நீர் கொண்ட அந்த துடப்பத்துக்கு பேர் என்னன்னா ராஜோகரணா. 13வது கேள்வி, பண்டைய தமிழ் இலக்கியங்கள் ஜைனம் என்பதை டேஷ் என்று குறிப்பிடுகின்றன. என்னன்னு பார்த்தீங்கன்னா சமணம். சமணம் என்னும் சொல் ஜினா என்ற சொல்லிலிருந்து வந்தது. இது வந்து சமஸ்கிருத மொழி சொல்லாகும். அதுலேருந்து தமிழில் வந்து சமணம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த 14வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க.
மதுரை நகரிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் கீழக்குயில்குடி கிராமத்தில் சமணர் மலை என்ற பெயர் ஒரு குன்று உள்ளது. சமண துறவிகளால் உருவாக்கப்பட்ட தீர்த்தங்கரர்களின் உருவங்கள் இம்மலையில் காணப்படுகின்றன. இரண்டாவது, மதுரையிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரிட்டாப்பட்டி என்ற கிராமத்தில் கலிஞ்ச மலை உள்ளது. இதன் ஒரு பகுதியில் பாண்டவர் படுக்கை என்று அழைக்கப்படும் சமணர் குகைகள் உள்ளன. இந்த சமண துறவிகளுக்கான கற்படுக்கைகளே பாண்டவர் படுக்கை என்று அழைக்கப்படுகிறது. அப்போ இரண்டும் என்னது சரியானது. இப்போ மதுரை நகருக்கு அருகில் இருக்கிற கீழக்குயில்குடி அந்த ஊர்லேயும் கலிஞ்சமலை அரிட்டாப்பட்டி என்ற கிராமத்தில் கலிஞ்சமலை பகுதியிலையும் சமணர்களுக்கான அந்த படுக்கைகளும் தீர்த்தங்கர உருவங்களும் இம்மலையில் காணப்படுகின்றன. அப்போ நம்ம இதை நம்ம மென்ஷன் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா முன்னாடி பழங்கற்கால ஓவியங்கள் காணப்பட்ட இடங்கள் தமிழ்நாட்டில் கீழ்வளை, உசிலம்பட்டி, மாவடைப்பு, குமுதிப்படி, கரிக்கையூர், பொறிவரை இந்த மாதிரி படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த லிஸ்ட்டு சமணர் படுக்கை அப்படின்ற ஊரை படித்து வச்சுக்கோங்க. மதுரைக்கு அருகில் கீழக்குயில்குடி மற்றும் அரிட்டாப்பட்டி என்ற ஊரில் காணப்படுகிறது. 15வது கேள்வி, அறவோர் பள்ளி என்பது சமண துறவிகள் வாழ்ந்த இடங்கள். அறவோர் பள்ளி என்பது சமண துறவிகள் வாழ்ந்த இடம். இதை எந்த நூலில் குறிப்பு காணப்படுகிறதுனா இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படும் நூலான மணிமேகலையில் இந்த இது காணப்படுகிறது. என்னன்னா அறவோர் பள்ளிகள் என்ற வார்த்தை. அது சமண துறவிகள் வாழ்ந்த இடங்கள். 16, கோவலனும் கண்ணகியும். கோவலன் கண்ணகி பற்றி கூறினால அது சிலப்பதிகாரம். மதுரைக்கு செல்லும் வழியில் சமண பெண் துறவியான கவுந்தியடிகள் அவர்களை சந்தித்து ஆசீர்வதித்து அவர்களுடன் சென்றதாக தமிழ் காப்பியம் குறிப்பிடுகிறது. என்ன தமிழ் காப்பியம்? சிலப்பதிகாரம். கோவலன் கண்ணகின்னு வந்தாலே அது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை எழுதினவர் இளங்கோவடிகள். அவர் தான் குறிச்சிருக்கிறார். என்ன பெண்ணை துறவியை சந்திச்சாங்கன்னா கவுந்தி அடிகள். அடுத்து 17வது கேள்வி, சமண மடாலயங்கள் இருந்துள்ள இடங்கள் யாவை கீழ்கண்டவற்றுள்? எந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா இவை அனைத்து ஊர்லேயும் சமண மடாலயங்கள் காணப்படுகின்றன. கருவூர் என்பது என்ன ஊருன்னு பார்த்தீங்கன்னா கரூர் என்று அழைக்கப்படுகிறது. காஞ்சிபுரம் புத்த சமண சமயத்தின் முக்கிய இடமாக இருந்தது. மதுரையிலும் காணப்படுச்சு. இப்போ முன்னாடி பார்த்தோம் உறையூர், புகார் நகரத்திலும் சமண இது காணப்படுகிறது. சிலப்பதிகாரத்திலும் புகார் காண்டம் என்ற ஒரு இது வரும். அடுத்து 18வது கேள்வி, ஜைன காஞ்சி என்று அழைக்கப்படுவது எது? ஜைன காஞ்சி திருப்பருத்தி குன்றம் என்ற கிராமம் தான் முன்னாடி ஜைன காஞ்சி என்று அழைக்கப்பட்டது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. அப்போ ஜைன காஞ்சி என்று அழைக்கப்படுவது திருப்பருத்தி குன்றம். பொறுத்துக 19வது கேள்வி, பொறுத்துக. திருப்பதி குன்றம் எங்கே காணப்படுகிறதுனா காஞ்சிபுரம். சித்தன்னவாசல் எங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம். சிதாரல் மலை கோயில் எங்கே காணப்படுகிறதுனா கன்னியாகுமரி மாவட்டம். இதுக்கு எல்லாம் ஒற்றுமை என்னன்னா சமண மதத்தை சார்ந்தது. அடுத்த 20வது கேள்வி, கருவூர் என்ற ஊர் எதை குறிக்கும்? எதுன்னு பார்த்தீங்கன்னா வஞ்சி. இந்த கருவூர் என்ற ஊர் தான் கரூர் என்று அழைக்கப்படுவதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கருவூர் என்பது வஞ்சி நகரத்தை குறிக்கிறது. நன்றி. நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம்.